நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம தினமும் ஜெபிக்கிறோமாங்க. பாருங்க சூசன்னா வெஸ்லி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாங்க. அவங்களுக்கு வந்து 19 குழந்தைங்களாம். அவங்களோட 19 குழந்தைங்களையும் அவங்க சின்ன வயசா இருக்கிறப்பயே அவங்க ஆண்டவர் பத்தி அவங்க சொல்லிக் குடுத்தாங்களாங்க. அவங்க எழுத படிக்க கத்துக்கிறப்ப வயசுல இருந்தே அவங்களுக்கு பைபிள் ரீட் பண்ண கத்துக் குடுத்துட்டாங்களாங்க. அவங்களுக்கு 19 குழந்தைங்க இருந்தா கூட அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம் அப்படின்னு அவங்க கூட தனிப்பட்ட விதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாங்க. பாருங்க 19 குழந்தைங்க இருந்தா கிச்சன்ல எவ்வளோ வேலை இருக்கும். அந்த வேலையில கூட அவங்க வந்து தினமும் பைபிள் ரீட் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அவங்க ப்ரேயர் பண்ணுறப்ப அவங்க தலையில ஏப்ரான் போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களாங்க. அதை பார்த்து அவங்க குழந்தைங்க வந்து அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எப்போல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்க அவங்க குழந்தைங்க வந்து அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்களாங்க. பாருங்க அவங்க குழந்தைங்க அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களாங்க. சூசன்னா வெஸ்லி வந்து அவங்க தாயா இருக்கிறதே ஆண்டவருடைய அழைப்பா நினைச்சு அவங்க குழந்தைங்களை வளர்த்தாங்களாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம் பாருங்க. நம்ம குழந்தைங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா? இன்னைக்கு அவங்களோட நாலேஜ் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறோம். பைபிள் படிக்க சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறோமா, அவங்கள நம்ம பழக்கப்படுத்துகிறோமா? இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நம்மளோட வேலைகள்லையும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறதுலையுமே நம்ம பிஸியாக இருக்கிறோங்க. உங்களோட குழந்தைங்க கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? பாருங்கள் சூசன்னா வெஸ்லி அவங்களோட குழந்தைங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்கள நல்ல ஒழுக்கமாக வளர்த்தாங்க. அவங்களோட ஊக்கமான ஜெபத்தினால அவங்களோட 2 குழந்தையும் ஊழியக்காரங்களாக மாறினாங்க. ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி அப்படின்னு ரெண்டு பேரை வந்து ஊழியக்காரங்களாக மாறினாங்க. பைபிளில் வந்து ஒரு வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்மளோட குழந்தைங்க ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுங்க. நம்மளோட பிள்ளைங்களை நம்ம சரியாக வளர்க்குறது நம்மளோட கடமைங்க. நம்மளோட குழந்தைங்கள எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அவங்க கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க. கடவுள் தான் அவங்களோட வாழ்க்கையில் முதலிடம் அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நம்மளோட ஜெபம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கள ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவாருங்க. ஆமென்.